வணக்கம். செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருஷம் தை மாதம் 20ஆம் தேதி, நட்சத்திரம் மகம், திதி தேய்பிறை துதியை. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் சனி, ராகு, புதன். இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோவில் திருவிழாக்கள் சமயத்தில் கோவிலில் காப்பு கட்டிவிட்டால், கொடியேற்றிவிட்டால், அதன் பின் ஊரைச் சேர்ந்தவர்கள் வெளியூருக்கு போகக்கூடாது என்றும், அப்படியே போனாலும் அதே ஊரில் தங்கக்கூடாது என்றும் சொல்கிறார்களே, அதற்கு என்ன காரணம்? பூங்கோதை பேச்சுமுத்து. கோவில் திருவிழாக்கள் சமயத்தில் வெளியூர் போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அது பழைய காலத்துலலாம் நிறைய காரணம் உண்டுங்க. ஒரு காரணம் 2 காரணம் இல்லை, இது நிறைய காரணம் சொல்லப்படுகிறது. இதில் என்னென்னா, ஊர்க்காரங்க எல்லோரும் திருவிழாவில் கலந்துக்கணுன்றது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இரண்டாவது, இந்த திருவிழா நேரத்தில் அந்த சன்னதி தெரு சுற்றி வர இருக்கிற அந்த 4 மாட வீதியில் எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறது இன்னொரு காரணம். அப்படி தான் அசம்பாவிதம் நடந்துட்டால் அந்த பக்கம் சாமி எடுத்துகிட்டு போக முடியாது, சாமியே புறப்பாடு பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சில நிபந்தனைகள்லாம் இருந்தது. அது மற்றொரு காரணம். அதனால் காப்பு கட்ட சொல்லுவாங்க வெளியூர் போகாமல் இருக்கிறதுக்கு. தண்ணி ஊர் எல்லையை தாண்டி போகக்கூடாதுன்ற ஒரு நியதி உண்டு. அப்போல்லாம் ஊர்லாம் சின்ன சின்ன ஊருங்க. அவங்கவுங்க ஊர் திருவிழாவில் அவங்கவுங்க கலந்துக்கணுங்கிறதுக்காக வெளியூர்லேருந்தெல்லாம் வந்துடுவாங்க. வெளியூரில் வேலைக்கு போகிறவங்க கூட வருஷம் திருவிழாக்கு ஊருக்கு வந்துட்டு போவாங்க. இப்போ அது மாதிரி எல்லா ஊர்லேயும் எல்லோரும் வராங்களான்னு தெரியல. அப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்தது. அதனால் அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தன. இந்த கட்டுப்பாடுகள் வைத்திருப்பது நல்லது தான், அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. டி விஜயலட்சுமி, கீழவாசல், தஞ்சாவூர். அமாவாசை அன்று உணவில் வெண்பூசணி, வாழைக்காய் சேர்ப்பதன் காரணம் என்ன? இல்லை, எல்லாம் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் காய்கறிகள். வாழைக்காய் அன்றைக்கி சேர்ப்பாங்க. அமாவாசைனால வீட்டில் வாழைக்காய் பொரியல் தான் தெரிஞ்ச மெனு. அது வெள்ளை பூசணிக்காயை போட்டு சாம்பார் வச்சுருவாங்க. பூசணிக்காய் சாம்பார், வாழைக்காய் கறி. இது ரெகுலராக அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க டி விஜயலட்சுமி. கீழவாசல் விஜயலட்சுமி இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஏதாவது நல்ல கேள்வி. நமது முன்னோர்கள் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு அதற்கு ஏற்ப நமது பண்டிகைகளிலே நாம் என்ன சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிடக்கூடாது என்பதையெல்லாம் நமக்கு நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்போ நவராத்திரியும் போது 10 நாளும் சுண்டல் சாப்பிட்றோன்னா அந்த நேரத்தில் நமக்கு இது எனர்ஜி ஜாஸ்தி தேவைப்படுது. கிளைமேட் திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது. அந்த கிளைமேட் சேஞ்சை ஏற்றுக்கக்கூடிய ஒரு உடல்நிலை, அதை ஒரு பக்குவப்படுத்தணும். அதுக்காக நம்ம ஜாஸ்தி புரோட்டீன் சேர்க்கணுங்கிறதுக்காக சுண்டல் சாப்பிட்றோம். அந்த மாதிரி எல்லா பண்டிகையிலையும் பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பண்டிகை எந்த மாதத்தில் வருகிறதோ அப்பொழுது உள்ள தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப நமது உடலுக்கு ஆரோக்கியமாக இருப்பது எது என்பதை யோசித்து அதை அந்த பண்டிகையின்றி சாப்பிட வேண்டும் என்று நமக்கு ஒரு கட்டுப்பாடு விதித்திருப்பார்கள். அந்த மாதிரி தான் இதுலேயும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. காரைக்குடியிலேருந்து எல் சிதம்பரம், சிவமயம். நான் செல்வந்தர்களை பார்த்து இவர்களுக்கு வீடு, காரு எல்லாம் இருக்கிறதே என்று பொறாமைப்படுவதில்லை. ஆனால் படிப்பு, உயர் பதவி, திறமையானவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறேன். இதுவும் ஒரு வகை பொறாமை தானே. பொறாமைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி நம்ம ஆகணும்னு ஆசைப்படுங்க. பெரிய அறிவாளிகள், பெரிய படிப்பாளிகள், நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களெல்லாம் பார்த்து எப்படி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்மளும் இதே மாதிரி நாலேஜு வர வச்சுக்கணும், நம்மளும் நாலேஜை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி நீங்கள் அதுக்காக முயற்சி செய்யலாம். ஆனால் முதல்ல சொன்னீங்களே ரொம்ப கரெக்டு. செல்வந்தர்களை பார்த்து நான் பொறாமைப்படுவதில்லைன்னு படவும் கூடாது. யாருக்கு எப்போ செல்வம் வரும்னு கடவுளுக்கு தான் தெரியும், நமக்கே தெரியாது. அதனால் செல்வங்கிறது அவங்கவுங்க போன ஜென்மாவில் பண்ண தவத்துக்கு ஏற்ப தான் அது கிடைக்கும். தவத்தளவேயான் செல்வம். அதனால் அவங்க என்ன தவம் பண்ணாங்களோ நிறைய செல்வத்தோடு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம பொறாமைப்பட வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் நான் அறிவாளிகளை பார்த்து பொறாமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு கூட பொறாமைப்படாதீங்க.
நீங்களும் அதே மாதிரி அறிவில் சிறந்தவராக வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். காரைக்குடி எல். சிதம்பரம் செட்டியார். செல்வராசு, கூடலூர் வடக்கு தெரு. முன்னோர்கள் சாபம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? முன்னோர்களை வேண்டிக்கணும், வேறு என்ன பண்ண முடியும்? ராமேஸ்வரத்தில் போய் திலஹோமம் பண்ணலாம். பிரயாகை, முன்பு அலகாபாத் என்று அழைக்கப்பட்டது, இப்பொழுது அதற்கு பெயர் பிரயாகை. அந்த பிரயாக்ராஜ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த பிரயாக்ராஜ், காசி, கயா இந்த 3 ஊரில் போய் பிண்டமெல்லாம் போட்டு தேவசாலாம் பண்ணிட்டு வரலாம். முன்னோர்கள் ஆத்மா முழுமையாக சாந்தி அடைகிறது என்பது நமது நம்பிக்கை. அதை செய்யலாம். வேறு ஒன்றும் தனியாக இதுக்குன்னு எதுவும் கிடையாது. சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்கே ஏன் செல்லக்கூடாது? அவர் பார்த்துட்ருக்கார் சிவனை, நடுவில் நம்ம மறைக்கக்கூடாது. நம்ம ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருக்கும்போது நடுவில் யாராவது வந்துடணுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவர் எப்போதும் சிவன் அப்படியே பார்த்து மெய்மறந்து போய் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சிவநாமத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் நந்தி. அதனால் நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்க போகக்கூடாது. செல்வராசு, கூடலூர் வடக்கு தெரு, கூடலூர். நாராயண பட்டத்திரி பற்றி கூறுங்கள். நாராயண பட்டத்திரிங்கிறவர் குருவாயூரில் வாழ்ந்தவர். அவர் உள்ளே வந்து சாமி கும்பிடவே மாட்டார். ஆனால் கரெக்டாக சாப்பிட்டுட்டு போயிடுவார். கோவிலில் சாப்பாடு போடுவாங்க டெய்லி. சாப்பாட்டு நேரத்துக்கு வருவார், போவார், சாப்பிடுவார், சாப்பிட்டு போயிடுவார். சாமியே கும்பிட மாட்டார். அந்த மாதிரி ரொம்ப வருஷம் அந்த குருவாயூரப்பன் கோவில் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு சும்மா இருந்தார். அவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டது, ஒரு தீராத வயிற்று வலி நோய். அப்பொழுது கனவிலே குருவாயூரப்பன் எனது புராணத்தை, எனது பெருமைகளை, எனது அவதாரங்களை, எனது சிறப்பை நீ பாடு என்று உத்தரவு போட்டார். அவர் பாடினார். அதுதான் நாராயணீயம். அவர் பாடும்பொழுது குருவாயூரப்பன் இடையிடையே அதை ரசித்து கேட்டு ஆமோதிப்பார். இந்த நாராயண பட்டத்திரிங்கிறவர் குருவாயூரப்பன்கிட்டேயே பேசுவார். அவர் நாராயணியம் பாட ஆரம்பித்தோடனே எதிரே நின்றுட்டார் குருவாயூரப்பன். அப்போ இவர் கேட்பார், ஏ கிருஷ்ணா, நீ நிருசிம்மவதாரத்தில் இந்த மாதிரி பண்ணியாமே, வாஸ்தவமா அப்படிம்பார். அவர் உடனே ஆமான்னு கிருஷ்ணர் தலையசிச்சு ஆமட்டுவார். அந்த மாதிரி பெருமாளே எதிர நின்று கேட்டு அவர் கேட்டதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு தலையை அசைச்சு ஆமோதித்து அப்ரூவ் பண்ண ஒரு காவியம். கடவுளே அப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ வஸ்தி நாராயணியம். நாராயணின் பெருமையை எடுத்துரைக்கும் பாடல்கள் என்பதால் அதற்கு நாராயணீயம் என்று பெயர் ஏற்பட்டது. அதை பாடியவருக்கு நாராயண பட்டத்ரி என்று பெயர். முழுக்க முழுக்க சான்ஸ்கிரிட்டில் இருக்கும். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். அது ஃபுல்லாக படிக்க முடியலன்னா அந்த கடைசியில் அக்ரே பஷ்யாமி தேஜோ அப்படின்னு அந்த ஸ்லோகத்தையாக சொல்லணும் டெய்லி அப்படிம்பாங்க. 32 வயதிலிருந்து 51 வயது வரை எனக்கு சனி தசை 19 வருடம் நடைபெற்றது. ஆர். ராமலிங்கம், மயிலாடுதுறை. மாயவரம் செட்டித்தெரு. ராசி அதிபதி சுக்கிரன் எனக்கு துலா ராசி. ஆனால் கடகலக்னம். கடகலக்னத்துக்கு சனி என்ன பெருசாக பண்ணிட போகுது? 7-8 கூட வந்தானே, சுமாராக தான் பண்ணோம். எனக்கு ஏன் சனி தசை நல்லா இல்லைன்னு கேட்குறாரு. நீங்கள் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. சனி எங்கே இருக்குதுன்னு சொல்லவே இல்லையே. துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், கடகலக்னம். பிறப்பு தசா ராசி, நடப்பு தசா புக்தி தசா கேது. பிறப்பு தசா ராகு, அம்மா சுவாதினா ராகு, நடப்பு தசா கேது. சனி தசை முடிந்து விட்டது, ஆனால் சனி ஒன்றுமே பண்ணலையே ஏன்னு கேட்குறாரு. எந்த பாகையில் இருக்குது, எந்த நவாம்சத்தில் இருக்குது, சாரம் எங்கே வாங்கியிருக்குன்னு தெரியலையே. மேஷ ராசிக்கு இது ஒரு மிக 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 சிறப்பான நல்ல நாள். 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி, 4குடையவன் 4இல் ஆட்சி, வலுவான கிரக அமைப்பு. ராசி அதிபதி 10இல் உச்சம், 4குடையவன் 4இல் ஆட்சி. சந்திர மங்கள யோகம் தொடர்கிறது. வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 11ஆம் இடத்தில் 3 கிரகம், 10ஆம் இடத்தில் 3 கிரகம். இந்த காம்பினேஷன் எல்லாம் இப்போ மேஷ ராசி ஆகா ஓகோன்னு அப்படியே தூக்கி விட்டுரும், எங்கேயோ போய்டும். உங்கள் ஆஃபீஸில் திடீர் ப்ரமோஷன், எதிர்பாராத விதமாக பெரிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. நீங்கள் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்கள் வியாபாரத்திலே மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போகிறீர்கள். மிகப்பெரிய வருமானத்தை இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும்.
உங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் என்ன சுப நிகழ்ச்சி நடைபெற வேண்டுமோ அது நடக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நேரம். வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரப்போகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி, 9ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது. உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. 7 குடையவனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்ததால் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். திருமணமாகாத ரிஷபராசியினருக்கெல்லாம் இப்போ திருமணத்திற்கான நேரம் அருகிலே வந்துவிட்டது. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வழக்கத்தை விட அதிக வருமானம் கிடைக்கும். டல் அடிச்சிட்டு இருந்த பிஸ்னஸ் எல்லாம் இப்போ திடீர்னு சூடு பிடிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, ஆரோக்கியம் இவை அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாள். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வீடு வாங்கும் வாய்ப்பு உள்ளது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி. இது ரெண்டும் ரொம்ப கஷ்டமானதான். அது ரெண்டுமே இப்போ நடக்கும். ரிஷபத்துக்கு இப்போ வீட்டையும் கட்டி பார்ப்பீர்கள், கல்யாணத்தையும் பண்ணி பார்த்து விடுவீர்கள். இரண்டுமே இப்பொழுது சுலபமாக நடைபெறப் போகும் நல்ல நேரம். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே அந்த 2 குடைய சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு அதிகமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இப்பொழுது செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும் அளவிற்கு ஏதோ ஒரு பதவி கிடைக்கும். பதவி இருந்தால் தானே செல்வாக்கு. இப்பொழுது பதவியும் கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அதிகமாக வைக்க வேண்டும். அதிக கவனம் ஆரோக்கியத்தில் செலுத்த வேண்டிய நேரம். ஏன்னா 6 குடையவன் 8ல் உச்சமாக இருக்கனால கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும் ஹெல்த்தில். கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். கடகத்துக்கு நம்பர் 1 யோகத்தை செய்யும் கிரகம் எதுன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் நல்லா இருக்குது. இப்போ 7 செவ்வாய் உச்சம். 7 செவ்வாய் உச்சம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் 2 குடைவனோடும் 11 குடைவனோடும் அங்கே இணைந்திருக்கிறது. 2 11 குடைவர்கள் சேர்க்கை ஏற்பட்டால் தனலாபம். சுக்கிரன் 7க்கு வந்தால் திருமணம் நிச்சயமாகும். இப்பொழுது தனலாபம் ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகாத கடகராசினருக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது பேசி முடிக்கப்படும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். மாணவர்கள் கல்வியிலே முதலிடத்தை பிடிப்பார்கள். 3 6 குடையவன் 8ல் அமர்ந்து கொண்டு யோகத்தை அளித்து கொண்டிருக்கிறது. அதிலும் குரு பார்வையிலே 8ல் குரு பார்வையில் புதன் என்பதால் கல்வியிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 6ல் 3 கிரகம், 7ல் 3 கிரகம், 11ல் குரு. இந்த 11ல் குரு என்பது மிகப்பெரிய யோகத்தை சிம்மத்திற்கு இப்பொழுது அளித்து கொண்டிருக்கிறது. 2 4 6 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் குடும்பம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்பத்தில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. உங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி மீண்டும் உங்கள் குடும்பத்திற்கு வரும். நீண்டகால சட்ட போராட்டத்திற்கு பிறகு இப்பொழுது வெற்றி பெறுவீர்கள். 2 தலைமுறையாக நடந்துட்டு இருக்கிற கேஸெல்லாம் கூட இப்போ முடிவுக்கு வரும். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக நடைபெறும் சட்ட போராட்டங்கள் எல்லாம் கூட இப்பொழுது முடிவுக்கு வரும். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்க போகுது. ஏதாவது ப்ராப்பர்ட்டி அப்படி வர வேண்டி இருந்தால் வந்துவிடும். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்குவீங்க. சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 11 குடையவன் 11ஆம் இடத்தில் ஆட்சி. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 2 4 6 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்தையும் 2 குடைவனையும் குரு பார்ப்பதால் பண வரவு அதிகமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணம் ஆகாத கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணம் இப்பொழுது நடைபெறும்.
மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருப்பதால் அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. 10 குடையவன் 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 5 குடையவன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 7 குடையவன் 4ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. இந்த மூணுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இப்போ 10 குடையவன் 10இல் ஆட்சி, அதாவது சந்திரன் 10இல் ஆட்சியாக இருக்குது. 5 குடையவன் 5இல் ஆட்சி. 5ஆம் இடம்ங்கிறது கும்பம், அதற்கு அதிபதி சனி. சனி 5இல் கும்பத்தில் ஆட்சியாக இருக்குது, அது உங்களுக்கு நன்மை செய்கிறது. 7 குடையவன் 4இல் உச்சம். 7 குடையவன்னா செவ்வாய். துலாமுக்கு 7 குடையவன் செவ்வாய், அது 4ஆம் இடமான மகரத்திலே உச்சமடைந்திருக்கிறது. எல்லா கேந்திராதிபதிகள் திரிகோணாதிபதிகள் எல்லாமே நல்ல நிலையிலே இருக்கின்றன, வலுவாக இருக்கின்றன. எனவே துலா ராசிக்கு நன்மைகள் ஏராளமாக நடைபெறும். வியாபாரத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி, உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலை மாற்றம் செய்து கொள்ளலாம். ஒரு நிறுவனத்திலே சில ஆண்டுகளாக வேலை பார்த்து அங்கே ஒன்றும் பெரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்பது போல் உங்களுக்கு ஒரு மன கசப்பு ஏற்பட்டு விட்டால் அந்த நிறுவனத்திலிருந்து மாறி வேறு ஒரு ஆர்கனைசேஷனில் புது ஜாப் கிடைக்கும், மாறலாம். இப்போ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் எப்படின்னா 2 வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. அதை விட இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட கிடைச்சா உடனே டக்குன்னு எகிறிடுறாங்க. பழைய காலத்துலலாம் ஒரே இடத்துல வேலை பார்க்குறத பெருமையாக சொல்லிப்பாங்க. 32 வருஷம் சர்வீஸ் போட்டிருக்கேன் சார் இந்த கம்பெனியில் அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பாங்க. இப்போ சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. இவ்வளோ நாளாக அவனுக்கு வேறு இடத்துக்கு போகணும், அதிக சம்பாதிக்கணுன்ற எண்ணமே வரலையான்னு கேட்பாங்க. அன்றைக்கி இருந்த உலகம் வேறு, இன்றைக்கி வேறு. எனவே இப்பொழுது உங்கள் வேலையிலே மாற்றம் ஏற்படும், வேலையிலே முன்னேற்றம் ஏற்படும். இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். 9ஆம் இடத்திலே 9 குடைய சந்திரன் ஆட்சி. ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதி செவ்வாயும் 9 குடைய சந்திரனும் ஒன்றை ஒன்று நேருக்கு நேராக எதிரெதிரே பார்த்து கொள்கின்ற சந்திர மங்கள யோகம் என்கின்ற அற்புதமான யோகம் ஏற்பட்டிருக்கிறது. சந்திர மங்கள யோகம், இட் இஸ் எ வெரி பவர்ஃபுல் யோகம். சந்திர மங்கள யோகம் இஸ் எ வெரி வெரி பவர்ஃபுல் யோகம். சந்திரன் இஸ் இன் இட்ஸ் ஓன் ஹவுஸ் அண்ட் மங்கள் இஸ் எக்ஸால்டட். மகரோத்துங்கம், மகரத்தில் உச்சமடைவாரே அந்த செவ்வாய் இப்பொழுது மகரத்திலே வந்து உச்சமடைந்திருக்கிறார். அது சந்திரனால் பார்க்கப்படுகிறது. இன்று ஒரு நாள் மட்டும்தான் அந்த யோகம். அதனால் இன்றைக்கி எதாவது நல்ல ஆஃபர் கிடச்சுன்னா உடனே எஸ்ன்னு சொல்லிவிடுங்க. உங்களை தேடி சில நல்ல வாய்ப்புகள் வரும், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கைக்கு வர்றதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. என்றைக்கு நல்லது நடக்குதோ அன்றைக்கி தான் நல்ல நாள். நல்ல நாள் எதுன்னா என்றைக்கு நல்ல நியூஸ் வருதோ அதெல்லாம் நல்ல நாள். இன்றைக்கி வந்தாலும் இன்றைக்கி அதை நீங்கள் ஏற்றுக்கலாம். நிச்சயமாக இன்று ஏதோ ஒரு நல்ல தகவல் விருச்சத்திற்கு கிடைக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றம். தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம், அதனால் சைலண்ட்டாக இருங்க, ரொம்ப பேசாதீங்க. முருகப்பெருமான் வழிபாடு செய்து கொண்டிருங்கள். ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். வேலைகள்லேயே ரொம்ப உயர்ந்த வேலை எதுனா பாடுற வேலை தானே. பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமாமுகனை செறிவு சாடும் தனியானி சகோதரனே. அதனால் இன்றைக்கி நீங்கள் முருகன் வழிபாட்டிலே உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாள். 7 குடைவன் 7இலே ஆட்சி. லாபஸ்தானாதிபதி ராசியிலே உச்சம். 11 குடைவன் ராசியிலே உச்சம். சுக்கிரன் ராசியிலே இருக்கிறது. உச்சம் பெற்ற லாபஸ்தானாதிபதியோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் விளங்கும். மகர ராசி அன்பர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பெரிய பெரிய கடினமான வேலைகளையெல்லாம் மிக சுலபமாக செய்து விடுவார்கள். மகர ராசிக்கு இன்றைக்கி எல்லா வேலையுமே ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப டஃப்பாக இருக்கும், இவங்களுக்கு அது சைல்ட்ஸ் பிளே. எனவே இது ஒரு நல்ல நாள். கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 5 குடைவன் ராசியிலே இருக்கிறான். 5ஆம் இடத்தில் உள்ள குரு 5 குடைவனை பார்க்கிறது. 5ல் இருக்குது, புதன் வீட்டில் குரு இருக்குது. ஆனால் புதன் இங்கே இருக்குது, ராசியில் இருக்குது, உங்கள் ராசியில். கும்பத்தில் புதன், கும்பத்தில் உள்ள புதனை புதனின் வீட்டில் இருக்கும் குரு பார்க்கிறது. மிதுனத்திலிருந்து குரு பார்க்கிறது. மிதுனம் புதன் வீடு, அங்கிருந்து குரு கும்பத்தை பார்க்கிறது. இது ஒரு பெரிய யோகம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள்.
உற்றார் உறவினர் நண்பர்கள் என பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலகலகலன்னு சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளக்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 5 குடைவன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 9 குடைவன் 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்று இருக்கிறது. இவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. 1, 5, 9 3 வீட்டுக்கு அதிபதியும் நல்லா இருக்கு. அதில் 1 ஆட்சி 1 உச்சம். எனவே இது ஒரு சிறப்பான நல்ல நாள். ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி மீனத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மீனராசி மாணவியரெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு 99% இருக்குது. 99% ஜாபில் ப்ரமோஷன் கிடைக்கும். மிக சிறப்பான நாள். கல்வி முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஆகியவை நிகழும். திருமண தடை விலகும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மிக மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வாடிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன்.